எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க உங்கள் பழைய ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ இப்படி இருக்கிறேன்னா எப்படி இருந்திருக்கிறேங்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கடைசியில் இருக்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் காலையிலத்துக்கு இட்லி தாங்க பண்ணியிருந்தேன். இட்லி மாவு இங்கே எப்படி புளிக்க வைக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஓவனில் தாங்க வைப்பேன். அது எப்படி பண்ணுறேங்கிறது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீஸும் சோயாவும் போட்ட ஒரு பிரியாணி டைப்பில் தான் பண்ணேங்க. லயா குட்டிக்கு ஃபுட் ஃப்ளாஸ்கில் தாங்க சாப்பாடு கொடுத்து விட்ருந்தேன், சாப்பிட்றப்ப சூடாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் கிரேப்ஸு வெள்ளரிக்காய் கொடுத்து விட்ருந்தேன். அவருக்கு சாப்பாடும் ஆம்லேட்டும் கொடுத்து விட்டுட்டு தீரன் குட்டி லஞ்ச் பாக்ஸை பாருங்களேன், மினி இட்லி பண்ணிட்டுங்க. அதை நடுவில் கட் பண்ணி சட்னியை உள்ளே வச்சு இந்த பர்கர் மாதிரி என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு. அப்புறம் ஆரஞ்சு கொடுத்து விட்ருந்தேன். இனி நான் வீக்கெண்ட் மூட்லேருந்து வெளியவே வரலையாட்டிருக்குங்க. இன்றைக்கி வாட்டர் பாட்டிலை நான் கொடுக்க மறந்தாச்சு. ஸோ தீரன் குட்டிக்கு திருப்பி வீட்டுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மோரிசன்ஸ் போனேங்க. இது தாங்க இங்கே நம்ம ஊர் சின்ன வெங்காயம் மாதிரி இங்கே ஷாலட்ஸ்னு கிடைக்கும். ஸோ கார சட்னிக்காக எடுத்தாச்சு. ரெசிபி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது ஷூவோட சோலில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியாக இருந்ததுங்க இது பண்ணி முடிச்சோன்னு. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஒரு காலுக்கு மட்டும்தாங்க இன்றைக்கி முடிச்சிருக்கேன். இன்னொரு காலுக்கு சோல் மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு முடிச்சிருவேன் நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இப்போ நான் எப்படி இருந்தேங்கிற மூமெண்ட்ஸ் உங்களுக்காக.